ஜேஎம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே. அத்தியாயம் 17. தேங்க்ஸ் முகி. இதனடி புருஷனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? நீ வேலைக்கு போகலாம், ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது கடையில் தான் வேலைக்கு சேர்த்து விடுவேன், சரியா? எனக்கு முடங்கி கிடக்க விருப்பம் இல்லை, பக்கத்துலேயே போயிட்டு வந்துக்கிறேன், அதான் எனக்கும் வசதி. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கோ மூணு. நான் சில நாள் நைட் டியூட்டி போயிடுவேன், என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. சாப்பாடு கூட கடையில் வாங்கிக்கலாம், மற்ற வேலை தெரியணும் இல்லை? உங்கள் கவலை எனக்கு புரியுது முகி. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவேன். நான் இத்தனை நாளும் ஒருத்தரை சார்ந்தே தான் வாழ்ந்திருக்கேன். இப்போதான் எனக்கு எது தெரியும் எது தெரியாதுன்னு எனக்கே புரிய தொடங்கியிருக்கு. எல்லா வேலைக்கும் ஆள் இருப்பாங்களா நிலா? ஆமாம். காப்பி கொடுக்க, சமைக்க, பரிமாற, கார் ஓட்ட, என் ரூம் சுத்தம் செய்ய, துவைக்க, அயன் செய்ய எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்க. கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை. 6 மாதம் முன்னாடி வர கஷ்டம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது முக்கி. பலர் ஆசைப்படுற அருமையான வாழ்க்கை இல்லை. எத்தனை காசு இருந்தாலும் இந்த மனுஷங்களுக்கு காசு தான் பெருசாக போயிடுச்சு. நான் அவங்க குழந்தை இல்லை முகிப்பா, அவ்வளோதான். உன் உண்மையான அம்மா அப்பா பற்றின தகவல் வள்ளியம்மா கிட்ட இருக்கான்னு கேட்டு பார்ப்போமா? கருணை இல்லத்து தொட்டில்ல ராத்திரி 10 மணிக்கு போட்டு போயிருந்தாங்களாம் என்ன. வள்ளியம்மா தான் எனக்கு பால் கொடுத்துருக்காங்க. என் தொப்புள் கொடி கூட விழாம தான் இருந்திருக்கு அப்போ. வள்ளியம்மாக்கும் விவரம் தெரியாதான். நிலா சொல்லவும் முகில் அவளை தோளோடு அணைத்து கொண்டான். உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கா உங்ககிட்ட? இருக்கு நிலா. வீட்டில் உள்ள பொருளை எல்லாம் கொடுக்கும்போது நானும் அம்மாவும் அப்பாவும் எடுத்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். பத்திரமா வச்சிருந்து கொடுத்தது வள்ளி மேடம் தான். எழுந்த பெட்ரூம் வா, காட்டுறேன். முகில் அவன் அம்மா அப்பா முகம் காட்ட ஃபோட்டோ வருடி பார்த்தவள் அவர்களை வணங்கி இருந்தாள். முகிலின் சிறு வயதில் அவன் முகத்தில் இருந்த புன்னகையும் கனிவும் நிலாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏன்பா நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் போடலை? அத்தை மாமா ஃபோட்டோவை மாட்டுங்கப்பா, அவங்களுக்கு ஒரு முறை திதி கொடுக்கலாம். நானாக சம்பாதிக்க ஆரம்பித்த அப்புறம் திதியெல்லாம் சரியாக செய்கிறேன் நிலா. முன்ன என்னோட விபி இருப்பான், நான் மட்டும் ஃபோட்டோ மாட்டினா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவன் அம்மா அப்பா ஞாபகம் வரும். அது வேண்டாம்னு தான் செய்யலை, இப்போ வைக்கலாம் தான். ஆனால் உனக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை மூணு? அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா. அத்தையும் மாமாவும் தெய்வமாக நின்று நம்ம பார்த்துப்பாங்க. நீங்கள் நாளைக்கு வெளியே போகும்போது அத்தை மாமா ஃபோட்டோவும் உங்களோட இந்த 1 வயசு ஃபோட்டோவும் ஃப்ரேம் போட்டு வாங்க. அம்மா அப்பா ஃபோட்டோ சரி, என் ஃபோட்டோ எதுக்கு? ஏன் க்ளவுட் கேண்டியை நான் ரசிக்க. நிலா சொன்ன பதிலில் முகில் அவளை பக்கம் இழுத்து அணைக்க, அச்சோ முகி, அத்தை மாமா முன்னாடி என்ன பண்ணுறீங்க? நிலா பொய்யாய் பயந்து கேட்க, நிலா பார்க்குறேன். சாயந்தரம் 6 மணிக்கே நிலா பார்த்தா அவ்வளோதான். வேற என்ன வேலையாம் என் மூணுக்கு? எனக்கு இந்த ஏரியாவை சுற்றி காட்டுங்க, எங்கே என்ன கிடைக்கும்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் வேலைக்கு போன அப்புறம் எனக்கு எதுவும் தேவை இருந்தால் நான் என்ன செய்வேன்? சரி, கிளம்புங்க மூணு மேடம், மூன் வாக் போயிட்டு வருவோம். முகில் சொல்ல நிலா அவனை செல்லமாய் நெஞ்சில் குத்தி விட்டு சென்றாள். அவள் உடைமாற்றுவதை கண்ணெடுக்காது பார்த்திருந்தவனை கண்டு இவள் முறைக்க அவனோ இதழ் குவித்து முத்தம் கொடுத்திருந்தான். இப்போ கிளம்புங்க, ராத்திரி நிலா பார்க்கலாம். நிலா சொல்ல முகில் சிரிக்க நிலா புன்னகையோடு முன்னே சென்றிருந்தாள். அவளுக்கு சுற்றி இருந்த அவர்களின் தெரு பற்றிய விவரம் கூறியவன் அவனுக்கு அறிமுகம் உள்ள காய்கடை, மளிகை கடை, ஹோட்டல் என்று அனைவருக்கும் நிலாவை அறிமுகம் செய்து வைத்திருந்தான். இவர்கள் இல்லம் வர வில்லியம் வீட்டின் உள்ளே டப்பாக்களுக்கு நடுவில் அமர்ந்திருந்தான். அதை கண்ட நிலா சிரிக்க, வா நிலா, உன் புருஷன் நான் வெளியே கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உன்னை வெளியே கூப்பிட்டு போயிருக்கான். ரொம்ப தான் பண்ணுறீங்க 2 பேரும். வில்லியம் இருவரையும் வம்பு பேச முகில் அவனை பார்த்து சிரித்திருந்தான். அண்ணா, இந்த ஏரியாவை அறிமுகம் செய்துக்க போகணும். நாளைக்கு கலை காலேஜ் போயிடுவா, நீங்களும் இவரும் வேலைக்கு போயிடுவீங்க. நான் தனியாக சமாளிக்கணும் இல்லை?
அதுக்கு தான் வெளியே போயிட்டு வரோம். நிலா பதில் கூற, சரிம்மா, இதுவும் நல்லது தான். உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணுமே. சொல்லுங்க அண்ணா. நாளைக்கு நாங்கள் சூப்பர்வைசரை பார்த்துட்டு வந்ததும் கலைக்கு அட்மிஷன் போட போகலாம்னு இருக்கோம். நீங்களும் எங்களோட வாங்களேன். இதுக்கு என்ன அண்ணா, போகலாம். விபி, எனக்கு கடையில் வேலை இருக்கு. 5 நாளாக கதிரே எல்லாத்தையும் தனியாக பார்க்குறான். நீ நிலாவை கூப்பிட்டு போயிட்டு வா. முடிஞ்சா நான் உங்களை காலேஜ் வந்து பார்க்குறேன். முகில் சொல்ல, ம் ஆமாம், கதிர் சொன்னான் வேலை தேங்கி கிடக்குதுன்னு. சரி, நீ பாரு, நான் தங்கச்சியை கூப்பிட்டு போகிறேன். பத்ரம்மா, பார்த்துக்கூடா 2 பேரையும். தனியாக விட்டு எங்கேயும் போகாத. சரிங்க மச்சான், ராத்திரி இங்கேயே சாப்பிட்டு போங்க. மாவு வாங்கிட்டு வந்திருக்கு. கலை இட்லி சுட்டுட்ருக்கா. சரிண்ணா, நானும் போய் கலைக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நிலா சென்றிருக்க. நான் கூட கலையோட கவலையை பார்த்து நிலா மேலே கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன் முகில். ஆனால் நல்ல பொண்ணாக இருக்கு. பணக்கார வீட்டில் வளர்ந்த மாதிரியே இல்லை, ரொம்ப பணிவாக இருக்கு. அவளுக்குள்ள நிறைய அழுத்தமும் வலியும் இருக்கு விபி. சட்டுன்னு கண் கலங்கி நிற்கிறா. இன்னைக்கு அவ சொன்னா விபி, அவ எப்படி வளர்ந்தான்னு. வாழ்க்கையில் கஷ்டமே பார்க்காத ஒரு பொண்ணை நடுத்தெருவில் விட்டு போயிட்டாங்க. முகில் சொல்ல, நிலா கத்த, இருவரும் பதறி எழுந்து சமையல் தடுப்புக்கு செல்ல நிலா கையை தண்ணீரில் காட்டி கொண்டிருந்தாள். அண்ணி இட்லி எடுக்கும்போது ஆவி பட்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை. பார்த்து செய்யக்கூடாதா நிலா? தெரியாத வேலையை எதுக்கு செய்கிற நீ? போ, நீ வீட்டுக்கு. முகில் கத்தி இருக்க நிலா மறுபேச்சே இல்லாது அவர்களின் இல்லம் நோக்கி சென்றிருந்தாள். நீயும் வெளியே போ கலை. ஏன் அண்ணா போக சொன்னீங்க? அவங்க இன்னும் சாப்பிடல. நீ வெளியே போன்னு சொன்னேன். இல்லை, நானே செய்கிறேன் அண்ணா, 10 நிமிஷம் முடிஞ்சுது. கலை, வெளியே போ. முகில் மீண்டும் கத்த வில்லியம் அவளை வெளியே இழுத்திருந்தான். உன் அண்ணன் மலை ஏறியே 1/2 மணி நேரமாச்சு. அவன் முன்னாடி நின்று பேசுகிறதும் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறதும் ஒன்று. நான் பார்க்குறேன், நீ போ. வில்லியம் அவளை வெளியே அனுப்பியிருக்க கலை கொஞ்சம் மாவை கிண்ணத்தில் எடுத்து தர சொன்னாள். வில்லியம் எடுத்து தரவும் வாங்கி கொண்டு நிலாவை பார்க்க சென்றிருந்தாள். நிலா அமைதியாய் ஒரு பாத்திரத்தில் நீர் பிடித்து வைத்து கையை அதில் விட்டு சமையல் அறையில் நின்றிருக்க கலை நிலா கையில் மாவை தடவி விட்டாள். இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை, அமைதியாய் நின்றிருந்தனர். அடுத்த 1/4 மணி நேரத்தில் கையில் உணவுடன் வீட்டின் உள்ளே முகில் வர நிலா படுக்கை அறைக்குள் சென்றிருந்தாள். கலை நிலாவையும் முகிலையும் மாறி மாறி பார்த்தவள் கதவை சாற்றிவிட்டு அவள் இல்லம் நோக்கி சென்றிருந்தாள். கலை வீட்டினுள் வர வில்லியம் அவளை பார்த்து சிரித்திருந்தான். எதுக்கு இந்த சிரிப்பு விபி டார்லிங்? மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி இருந்ததா, அதான் சிரிச்சிட்டேன். சே, இந்த அண்ணனுக்கு சட்டுன்னு எங்கேருந்து கோபம் வருமோ? அண்ணி முகமே சரியில்லை. ஆர்வமாக கேட்டாங்க விபி, அதான் செய்ய சொன்னேன். பாத்திரம் முடிய வலது கையில் எடுத்து இடது கையால் பாத்திரம் சாயுதுன்னு பிடிச்சா ஆவி அடிக்காம வேற என்ன அடிக்கும்? லேசா கை செவந்து போனதுக்கு இவருக்கு எதுக்கு இத்தனை கோவம்? கோவம் இல்லை, காதல். உங்கள் அண்ணன் நிலாவை காதலிக்கிறான். புலம்பிக்கிட்டே நமக்கும் இட்லி சுட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொண்டு போயிருக்கான். இது எப்படியோ நமக்கு டின்னர் வேலை முடிஞ்சுது. வில்லியம் சிரிப்புடன் கூற கலையும் சிரித்திருந்தாள். இங்கே நிலா முகத்தை தூக்கி வைத்திருக்க முகில் உணவை ஊட்டிவிட தொடங்கி இருந்தான். நிலா எதுவும் பேசாது வாய் திறந்து வாங்கி கொண்டாள். வயிறு நிறைய உண்டவள் போதும் என்று கை காட்ட முகில் அவனுக்கு உணவு வைத்து உண்ணத் தொடங்கியிருந்தான். அவன் உண்டு வரவும் நிலா வாசலில் கிளம்பி நிற்க அவள் பின்னே நடந்து இருந்தான். நிலா மருந்து கடையின் முன் போய் நிற்க முகில் அவளை நெருங்கி வந்து கைப்பிடிக்க, அண்ணா, கேலமைன் லோஷன் ஒன்று கொடுங்க, கூடவே காட்டன் ரோல் ஒன்று, அவ்வளோதான். நிலா சொல்ல கடைக்காரர் எடுத்து கொடுக்க முகில் அதற்கான பணத்தை கொடுத்திருந்தான். நிலா இப்போது முன்னே செல்ல பின்னே வந்து அவளின் கைப்பிடித்தவன், வலிக்குதா மூணு? ஆமாம், உங்கள் கோவம் ரொம்ப வலிக்குது. நிலா சொல்ல முகில் முகத்தில் சங்கடம். வீட்டின் உள் வந்தவள் உடைமாற்றி முகம் கழுவி காயத்தையும் சுத்தம் செய்து மருந்தை பஞ்சு தொட்டு காயத்தில் வைத்து கொண்டு சுவரை பார்த்து படுத்திருந்தாள்.
முகில் பெருமூச்சு விட்டு இவனும் உடைமாற்றி அவள் அருகில் படுத்திருந்தான். அத்தியாயம் 17 நிறைவு பெற்றது. இணைந்திருந்த வாசகர்களுக்கு நன்றி. அன்பு அனைத்தும் செய்யும்.